கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். இந்த வருடம் ஆஹா, கேட்கும் போதே எவ்வளவு இனிமையா இருக்கு. ராம்ஜி சுவாமிகளா இவர பேர் தான் போட்டிருக்கு. எவ்வளவு அற்புதமா பேசுறாரு மனுஷன். இந்த மாதிரி பேசினா ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. அவங்க சந்திக்க போற 2 பிரதான விஷயங்களை மட்டும் அவங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்கணும். பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா, காதல் வரப்போகிறது. பிரிந்த காதல் சேருவது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே சனிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா குரு ஏதோ பண்ண போகிறான், அதை அப்புறம் சொல்கிற விடுங்க. 7ஆம் இடத்து சனி பகவான் என்ன பண்ணுறார்? பிரிந்த காதலை சேர்த்துக்கிறார். சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும். பிரிந்த காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும். அப்போ 7ஆம் இடத்து சனி பகவான் பிரிஞ்ச காதலை பழைய சம்பவங்கள்லாம் நினைவூட்டி சரி போ. எக்ஸ் கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எக்ஸ் கண்டிப்பா நிறைய பேர் இருப்பாங்கன்னு தெரியுது. எந்த எக்ஸ் கூட போய் சேர போறீங்க? அதுதான் இங்க மெயினான விஷயம். எப்படி கன்னி ராசினா சும்மாவா இருப்பாங்க இவங்க? ஆனா பிரிந்த காதல் சேருமாமா. எக்ஸ் எந்த எக்ஸ் கூட நீங்க போய் சேருங்கன்னு கரெக்டா சூஸ் பண்ணி அதுல ஒரு குழப்பம் வரும்னு நினைக்கிறேன். அந்த முடிவு மட்டும் நீங்க கொஞ்சம் கரெக்டா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிந்த காதல் சேரும்.